ரீசன்ட் பாஸ்டா ஓஎம்ஆர்ல சென்னையில் பர்டிகுலர் துறைப்பாக்கத்தில் எந்த விதமான நியூ ப்ராஜெக்ட்டுமே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் சிக்னலில் ஒரு பெரிய டாலஸ்ட் பில்டிங் நிற்கும். ஸோ பில்டு பை ரேடியன்ஸ், த சேம் ரேடியன்ஸ் கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.15 ஏக்கர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பக்கத்தில் துறைப்பாக்கம் ஹார்ட்கோர் மெயின் ரோடுங்க, ஓஎம்ஆர் மெயின் ரோட் டச்சில் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த வாரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் ஓஎம்ஆர் துறைப்பாக்கம் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது. கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் ரேடியன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய எட்டர்னிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்துருக்கிறோம். நியூ லான்ச் ப்ராஜெக்ட். ஸோ நிறைய சர்ப்ரைஸ் இதில் இருக்க போது கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்க. 2.15 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 215 யூனிட்ஸ் இங்கே வருதுங்க. காம்பினேஷன் ஆஃப் 2 bedroom, 3 bedroom அண்ட் 4 bedroom ஆல்சோ அவைலபிள். கன்வர்ஷன் மெத்தடில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கஸ்டமைசேஷன் ரொம்ப பாசிபிள். ஸோ நீங்கள் எப்படி வேணால் ப்ராப்பர்ட்டி வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இங்கே பாசிபிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் வேணால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபையோடு சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து மினியேச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸோ மினியேச்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி மாடல் ஹவுஸ் 3 bedroom அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு மினியேச்சர் பார்க்க போயிடலாம் வாங்க. ரேடியன்ஸ் எட்டர்னிட்டி துறைப்பாக்கம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கான் மெயின் ரோடு சொல்லியிருந்தோம். இது நம்ம ஓஎம்ஆர் ரோடு. ஓஎம்ஆர் ஆன் மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் இங்கே வந்துடுது. நமக்கு என்ட்ரி இருக்குது, அதேமாதிரி எக்ஸிட்டும் இங்கே இருக்குது, மெயின்லேயே இருக்குது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டவராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டவர் வந்து ஏ, அந்த செகண்ட் டவர் பி. அந்த ஃபர்ஸ்ட் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 floors கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு 49 யூனிட்ஸ் இதில் வருதுங்க. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு வர மாதிரி வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 லிஃப்ட் வருது, 2 ஸ்டார்கேஸ் வருது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங், சிட்டிங் ஏரியா, இந்த மாதிரி கொஞ்சம் அமெனிட்டிஸ். ஸோ உங்களுக்கு ரூஃப் டாப் கார்டன் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு 1/3 போர்ஷனில் சோலார் பேனல் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த என்டையர் ஏ அண்ட் பி வந்து உங்களுக்கு வந்து 2 பேஸ்மெண்ட் வருதுங்க. 1 and 2 பேஸ்மெண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் இது 10 floor. அது வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 and 2 பேஸ்மெண்ட் வரும், ஸ்டில்ட் வரும். ஸ்டில்ட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 22 floors வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பார்ட்மெண்ட் வருதுங்க. இந்த என்டையர் 2 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் ரெண்டுமே இன்டர் கனெக்டடுங்க, ஃபுல்லாகவே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இறங்கி போவீங்கன்னா ரேம்ப் வந்துடும். ரேம்பில் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபுல் பேஸ்மெண்ட்டும் சுற்றி வர முடியும். ஸோ அந்த மாதிரி இன்டர் கனெக்டடு. ஏ பிளாக் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு 3 bedroom, 2 bedroom. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ பி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 bedroom, 3 toilet, 4 bedroom. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி பிளாக்ல அவைலபிளாக இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸ்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஆம்பி தியேட்டர் இருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜிம் இருக்கு. ஸோ அது இல்லாமல் மல்டிபர்பஸ் கோர்ட் இருக்கு, கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் இருக்கு. லேண்ட்ஸ்கேப்பிங்கோட சேர்ந்து நிறைய ஓஎஸ்ஆர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த மினியேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பமான வால் ஷேரிங் இல்லாமல் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல லைட்டிங், வென்டிலேஷன் கொடுக்குன்றதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 7 to 8 feet வரலையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் ஷேரிங் இல்லாமலே இந்த 22 floors வந்து பார்த்தீங்கன்னா 21 வரலையும் தான் ரெசிடென்ஸு. ஸோ அதுக்கப்புறம் 22nd floor வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கிளப் ஹவுஸ். டாப் ஃப்ளோரில் வந்து உங்களோட ஸ்விமிங் பூல் வந்துடும். ஸோ அது ஓப்பன் டு ஸ்கை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அமெனிட்டிஸ், நீங்கள் வந்து இண்டோர் கேமு, மல்டிபர்பஸ் ஹாலு, ஜிம்மு, ஹோம் தியேட்டரு, எல்லா இண்டோர் கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22nd floorல வந்துடும். அந்த டெரஸ் ஆல்சோ அக்சசபிள். ரேடியன்ஸ் எட்டர்னிட்டி துறைப்பாக்கம் மாடல் ஹவுஸுங்க. ஸோ இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட் வந்து 7.5 feet ஹைட்டு. நார்மலாக 7 feet வைப்பாங்க. இது 7.5 feet ஹைட்டு. அகைன் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 4 feet இருக்குங்க. இது மெக்கானிக்கல் டோரு. ஸோ ஒரு இன்ஜினியரிங் வுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டோர் இது. கோத்ரேஜ் கேமரா வந்துடுங்க, வீடியோ டோர் கேமரா வந்துடுங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே பயோமெட்ரிக்குமே நமக்கு அவைலபிள். இது கோத்ரேஜ் லாக் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா முன்னாடி வருது ஃபாயர் வருது. 5.3 to 5.7 feet இருக்கக்கூடிய ஃபாயர் இருக்குது. ஸோ இங்கே லிவிங் இருக்குது. லிவிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.3 into 11.10. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற பெட்ரூம் பார்க்க போகலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்டு இல்லாமல் இருக்கிற ஒரு பெட்ரூம் இது. 14.1 into 11 feet. பெரிய வார்ட்ரோப் டாப் டு பாட்டம் வரலையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2.7 into 5.3 சொமானி பிராண்டு. இன்னொரு பெட்ரூம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச்சோட வந்துடும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாய்லெட் இருக்குது. சைஸ் உங்களுக்கு 15.7 into 11. சைடில் இவங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டில் வரக்கூடிய
டாய்லெட் 9x5.9 கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டோ கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு. டைனிங் ஸ்பேஸு, நல்ல பெரிய டைனிங் ஸ்பேஸு. சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11x13.11. காமன் டாய்லெட். ஸோ காமன் டாய்லெட்டில் எல்லா டாய்லெட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் வந்துருங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான ஸ்பேஸு, அதுக்குண்டான வாட்டர் பைப் லைன், ப்ளம்பிங் லைன் எல்லாமே வந்திருக்கு. எலக்ட்ரிக் லைனுமே இருக்குது. ஸோ நல்ல சைஸபிள் டாய்லெட்டு இருக்குங்க. வீட்டுக்கு வெளில யார் வந்திருக்கா என்ன இதெல்லாம் தெரியும். ஸோ வீடியோ டோர் ஃபோன் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனுங்க. ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் வந்துருக்குது. ஃபுல்லாகவே மாடல் ஹவுஸில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதை வந்து பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வீடு வாங்கும்பொழுது இந்த டாப் வராதுங்க. அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் வராது. ஸோ ப்ளைனாக தான் வருங்க உங்களுக்கு. பட் நம்ம வந்து வாட்டர் லைன் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் லைன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிச்சன் ஏரியா இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது அதே மாதிரி சர்வன்ட் பெட் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஜிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்குது. ஃபேஸ் வந்து நமக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வச்சு காமிச்சிருக்காங்க. கிச்சனோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9x13. கிச்சன்லேயே வந்து இவ்வளோ பெரிய விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து 4 ஃபீட்டில் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விண்டோ பால்கனி, நல்ல சைஸபிள் பால்கனி 4 ஃபீட்டில் போட்டு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப லேவிஷாக இருக்குது. நாங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து 15x12ங்க சைஸு. இந்த விண்டோ வந்துட்டு ரொம்ப பெரிய விண்டோ பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு 10 ஃபீட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து 7 ஃபீட் ப்ளஸ். அட்டாச் டாய்லெட்டு மாஸ்டர் பெட்ரூமில் வர்றது. ஹேண்ட் ஷவர் அண்ட் ரெயின் ஷவர் ரெண்டுமே இருக்குது. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நமக்கு வந்துருங்க. கூடவே அந்த கவுண்டர் பார்ட்டுமே வந்துடும். ரேடியன்ஸ் எட்டர்னிட்டி துறைப்பாக்கம். ஸோ இதோட மாடல் ஹவுஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். மாடல் ஹவுஸ் 1976. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.6 CR பக்கம் வருங்க. 1700 கூட உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் அவைலபிள். 2600, 2700 இந்த மாதிரி சைஸஸில் ப்ராடக்ட் அவைலபிள். துறைப்பாக்கத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்கன்னா, ஐடி ஹப்புடைய முதல் ஃப்ளரிஷிங் ஆன ஏரியா அப்படின்னா துறைப்பாக்கம் தான். ஃபர்தராக ஈசிஆரோட நியூ கனெக்டிவிட்டியும் வரப்போகுது. நிறைய ஸ்கூல்ஸு, ஐடி பார்க்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணா, நீங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாடல் ஹவுஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பால்கனி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. சில 3 பெட்ரூமில் உங்களுக்கு 2 பால்கனி வருதுங்க. 4 பெட்ரூம் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 2 பால்கனி வந்துருதுங்க. 37 கார் பார்க்கிங், விசிட்டர் கார் பார்க்கிங்காக தராங்க. 3 பெட்ரூம் 2 டாய்லெட் பதிலாக 3 டாய்லெட் கொடுக்குறாங்க. ஷவர் மட்டும் இருக்காது. பவுடர் ரூம் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா WC மட்டும் இருக்கும். ஸோ ஷவர் இப்போ ஏரியா இருக்காது. ஸோ அது இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1 வீக்கில் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் லான்ச்சிங் ப்ரைஸ் 11,715 சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். நான் கேட்ட மாதிரி கிடைக்குது, நான் கேட்ட லொக்கேஷனில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அதுக்கு எல்லா சேலஞ்சும் மீட் அவுட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் பார்க்கணும், இதை பற்றி இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாருங்களா கீழே. ஸோ இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு ஸோ திருப்பி உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணலாம். ஸோ பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.